வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூர்ல தாங்க இருக்கோம். ஒரு சூப்பரான பிரீமியமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தாங்க வந்திருக்கோம். முன்னாடி இருக்கக்கூடிய எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், வேற லெவல்ல வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ல ஒரு சூப்பரான கிராண்ட் எலிவேஷன் வீட்டுக்கு முன்னாடி தாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு ப்ரீமியமான வீடு தாங்க, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டீட்டெயில்டாக இந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலங்க. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ்ல நீங்களே பார்க்குறீங்க, நல்ல ஒரு கார்டன் ஏரியாவா செட்டப்ல சூப்பராக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்ல பண்ணியிருக்காங்க மக்களே. அதே மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. வீட்டோட முதல் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வீடு தாங்க ஃபர்ஸ்டா வருது. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட வடக்கு பகுதியில் நின்றுட்டு இருக்கோங்க. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வீட்டோட கிராண்ட் எலிவேஷன் தாங்க. சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. இந்தோனேஷியா டைப்ல சூப்பரான ஒரு டெக்ஸ்டர் வால் டைல்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மக்களே. எலிவேஷனை பத்தி சொல்லணும்னா வேற லெவல் கிராண்ட் எலிவேஷனுங்க. ஸோ இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட்ல 2500 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட வீடு தாங்க இது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருகூர்ல ஒரு விஐபி லொகேஷன்ல வீடு தேடுறீங்கன்னா உங்களுக்கான வீடு தாங்க இது. எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நல்ல ஒரு சிமிலரான கேட் கொடுத்துருக்காங்க. 3மே லேசர் கட்டிங்ல கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ நார்த் என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள போனோம்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கா 14க்கு 30ங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க மக்களே. 8க்கு 30ங்கிற சைஸ்ல ஒரு பெரிய கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இதை நீங்க கிழக்கு பக்கத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கார் பார்க்கிங்லேயே பாத்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கான சம் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு போரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வால் டைல்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி டியூட்டி டைல்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸ் 4க்கு 6ங்கிற சைஸ்ல வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்தியன் டாய்லெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பார்க்கிங்கோட வால் டைல்ஸ் டபுள் கலர் காம்பினேஷன்ல நல்ல கிளாசி ஃபினிஷ்ல பிளாக் வித் ஒயிட்ங்கிற கலர்ல சூப்பரா காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அதே மாதிரி பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்லயே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் மக்களே. ஸோ என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா 6க்கு 8ங்கிற சைஸ்ல ஒரு சிட் அவுட், பெரிய சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. உள்ள போய் பார்ப்போம். அதே மாதிரி ஆக்சஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க. பக்கத்துல வால் டைல்ஸும் பாத்தீங்கன்னா சேம் அதே கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ டோரும் நல்லா வந்து டீ கோட்ல நல்லா ஸ்ட்ராங் டைப்ல போட்டிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இருக்குங்க. ஹேண்டில் பாத்தீங்களா எவ்வளவு நல்லா ஸ்ட்ராங் லுக்ல இருக்கு. வாங்க உள்ள போய் பார்த்துருவோம். வா சூப்பருங்க. நல்ல ஒரு 16க்கு 16ங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் பாத்தீங்கன்னா 2x4ங்கிற சைஸ்ல நல்ல ஒரு கிரே கலர்ல வீட்டோட ஹாலுக்கு மேட்ச் ஆன மாதிரி போட்டிருக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லாம 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒன்னு உட்டன்ல போட்டிருக்காங்க, இன்னொன்னு யூபிவிசில பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க யூபிஎஸ் ஏரியாக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா யூபிஎஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததா நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து டைரக்டா கிச்சனுக்கு போயிடலாம். 10x16ங்கிற சைஸ்ல, அதாவது 10க்கு 16ங்கிற சைஸ்ல நல்ல ஒரு ஒயிட்டிஷ் கலர்ல சூப்பரான ஒரு டைல்ஸ் லுக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் டாப் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எல் சேஸ்ல கொடுத்துருக்காங்க கிரானைட்ல. ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். மேல உங்களுக்கு லாஃப்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சன்லேயே பாத்தீங்கன்னா டைனிங்க்கு பக்கத்துல உங்களுக்கு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இதையும் நாங்க யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இந்த பூஜா ரூம் கபோர்ட் பாத்தீங்கன்னா பேஸ் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த டைனிங்கோட பக்கத்திலே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாரிவேர் பிராண்டட்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. அடுத்ததான் நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாம் வாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வுட் டோர் போட்டிருக்காங்க. உள்ள உங்களுக்கு 10க்கு 16ங்கிற சைஸ்ல ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம மேல உங்களுக்கு ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட திங்ஸ் நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமை பார்த்துடலாம் வாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வுட்ல கொடுத்துருக்காங்க டோரு. உள்ள என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா 4க்கு 10ங்கிற சைஸ்ல பாரிவேர் பிராண்டட்லயே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க மக்களே. சோ அது இல்லாம மேல வரைக்கும் டைல்ஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஷவரும் நல்லா வந்து டிஃபரெண்டான ஒரு டைப்ல கொடுத்துருக்காங்க. சோ டாய்லெட் அதே மாதிரி தான் உங்களுக்கு பாரிவேர் பிராண்டட்ல கம்ப்ளீட்டா போட்டு கொடுத்துருக்காங்க மக்களே. வாங்க அடுத்தது நம்ம 2வது பெட்ரூமை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததான் இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம் வாங்க மக்களே. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரானைட்ல உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்டிலோட வித் வுட் லிஃப்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 3.4 mm கொடுத்துருக்காங்க மக்களே. வாங்க கிரானைட்ல அடுத்தது நம்ம என்ன மேலே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் பண்ணியாச்சு மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12க்கு 12ங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான மேலையும் நல்ல ஒரு ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் டைப்ல நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ வாங்க வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நம்ம இப்போ போய் பார்த்துடலாம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே எப்படி போட்டிருந்தாங்களோ சேம் அதே கலர் காம்பினேஷன்லேயே வந்துட்டு டோர் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்கிற சைஸில் மேலே லாஃப்ட் இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சேம் அட்டாச்சு பாத்ரூம் அதே சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8க்கு 6ங்கிற சைஸில் கீழே என்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே பிராண்டட் காம்பினேஷன்லேயே வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. வாங்க வீட்டோட அடுத்த 3ஆவதாக இருக்கக்கூடிய பெட்ரூமை போய் பார்த்துடலாம். ஸோ அடுத்ததான் வந்துட்டு நம்ம தேர்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சேம் அதே சைஸில் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா டைல்ஸுமே ஒரே காம்பினேஷன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு 2 விண்டோ இருக்குது, மேலே லாஃப்ட் அதே மாதிரி இருக்குது. வாங்க மக்களே, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 10ங்கிற சைஸில் ஒரு பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டைல்ஸ் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பிராண்டட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் பேரிவேர் பிராண்டட்ல தான் வந்துட்டு வாஷ் பேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க மக்களே. அடுத்ததான் நம்ம இந்த வீட்டோட பெரிய பால்கனி ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க பால்கனி பார்த்துடலாம். வீட்டோட பால்கனி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பராக காம்பினேஷனில் லைட் வித் ஸ்கொயர் பைப்பில் ஒரு ஃபைபர் கிளாஸோட சூப்பராக ஒரு ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அடுத்ததான் நம்ம இங்கே வந்து நின்று பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் இந்த ஏரியா எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரீமியமாக காமிக்குதுன்னு. ஸோ டோட்டலாக இந்த கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே உள்ள வந்து விஐபிஸ் தாங்க மக்களே இருக்காங்க. ஸோ வீட்டோட பால்கனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்குது மக்களே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே டீ ராடு கொடுத்துருக்காங்க துணி காய போடுறதுக்காக. அதே மாதிரி உங்களுக்கு வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா பழைய காலத்து டெக்னிக், அதாவது நல்ல ஒரு துணி துவைக்கிறதுக்கான ஒரு கல் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தண்ணி நல்ல தண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்டெப்பில் ஏறி செக் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமாக இதுவும் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக இருக்குது மக்களே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீட்டோட எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த வீட்டை நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்களை டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டை நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இது வரைக்கும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1.25 கோடி சொல்கிறாங்க மக்களே. டைரெக்டாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெகோஷியபிள் பண்ணி நாங்கள் வாங்கி தரோம். நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.